கடைக்கு இட்லி அரிசியும் உளுந்து வாங்க போயிட்டுருக்கேன். இப்போ அந்த இடத்துல கீழே அந்த கார் போகுது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பக்கத்தில் ட்ரெயின் போகிற இடம். அது வந்துட்டு கீழே இப்போ ட்ரெயின் போச்சு. மேலே பாலம் இருக்குல்ல, அதுலேயும் இப்போ ட்ரெயின் போச்சு ஒரே நேரத்தில். உங்களுக்கு காட்டலான்னு கேமரா எடுத்த உடனே போயிடுச்சு. எப்படி காட்டுறது இப்போ உங்களுக்கு? இதான்ப்பா மலேசியா, பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் தான் மாவு வாங்க போகணும், அரிசி வாங்க போகணும்னு நினைக்கிறேன். விஷயம் தெரியுமா, வேலை அதிதீவிரமாக போய்கிட்டு இருக்கு. நானும் இன்னொருத்தர் தான் மெயினாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காலையிலேருந்து இட்லி சுட்டேன், வடை சுட்டேன், உளுந்த வடை. இதெல்லாம் எனக்கு செஞ்சதே கிடையாதுங்க லைஃப்பில். ரொட்டி போட்டேன், தோசை போட்டேன், சட்னி அரைச்சேன், தாளித்தேன், சாம்பார் சூடு பண்ணேன், கோழிக்கறி சூடு பண்ணேன். ஏகப்பட்ட வேலைங்க, சாவடியாக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பிஸ்னஸை பிக்கப் பண்ணணும். இதான் முந்தானத்து 16 மணி நேரம் வேலை பார்த்தேன். நேற்றுக்கு ஒரு 9 மணிலேருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் வேலை பார்த்தேன். இன்றைக்கி இப்போ காலைல 5:30 மணிக்கு எழுந்திச்சது. இன்னும் உட்காராமல் போய்கிட்டு இருக்கேன். மணி இப்போது 11:45. ஓ மை காட், நைட்டு அப்படியே துருசாக போயிடுமா இல்லை ரெஸ்ட் விடுவாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம். பிஸ்னஸை பிக்கப் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் ஓனருக்கு. ஓகே நண்பர்களே, நாம் இப்போ ரூமுக்கு வந்துவிட்டோம். புதுசாக ரூம் எடுத்தாச்சு. சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல ரூம் எடுக்கலன்னு. ரூம் எடுத்து கொடுத்துட்டாரு. வேறு ஒருத்தர் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் பிஸ்னஸ் பிக்கப் பண்ணதுக்கப்புறம் தனி ரூம் எடுத்து நாங்கள் எங்கள் கடை ஆள் மட்டும் இருக்கிற மாதிரி நாங்கள் தனியாக போயிடுவோம். ஓகே, இந்த நாள் ஓகே, இன்றைக்கி சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சு. இந்த ரூமு தான் பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி டெய்லி சம்பளம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரூமுக்கும் வந்தாச்சு. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. எந்த ஒரு போதை பழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. இந்த நாள் நான் எந்த ஒரு குடி போதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்து முடிச்சிட்டேன். ஓகே, சட்டை போடாமல் இருக்கிறேன். அந்த மூஞ்சி காட்டில் குளிச்சுட்டு தோட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, ரூமை காட்டலாம். ஆனால் ரூமில் வேறு ஒருத்தர் இருக்கிறார், பார்ட்னர். அவரும் தமிழ் ஆள் தான். சரி பின்ன பார்த்து பத்திரமா இருங்க. குட் நைட்.